ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் போட்டிருக்காங்க மதுரை நீதிமன்றத்தில். இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்னங்கிறது எங்களுக்கே தெரியாது. அது ஒரு கோர்ட்டுக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க. இந்த ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் தெரிஞ்சால் தான் நாங்கள் முதலமைச்சர்கிட்ட போய் நேரடியாக கேட்க முடியும். நேரடியாக கேட்போம். இப்போ இது போடுறதுக்கு காரணமே முதலமைச்சருடைய கவனத்திற்கு இவரெல்லாம் கொண்டு வரப்பட்டதா? முதலமைச்சர் தான் காவல்துறைக்கு பொறுப்பாளர். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் மட்டும்தான் வன்கொடுமை சட்டத்தினுடைய அடிப்படையில் இந்த தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடி மக்களுக்கான ஒரு தனியான ஒரு ஆணையம் நியமிக்கப்பட்டு போகிறாமே. நோடல் ஆஃபீஸ் இருக்கார், தனியாக ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க, விஜிலன்ஸ் கமிட்டி இருக்குது, இதெல்லாம் கியூ பிரான்ச்சு எல்லாம் இருக்குது. எந்தெந்த வழக்குக்கு போய் ஊடுருவி பார்க்கக்கூடியவங்க இந்த வழக்கை கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்கிறது என்னால் ஏற்றுக்க முடியாமல் இருக்குது. நிற்குதாம்மா. அது மட்டும் இல்லை, அதுக்கு யாரும் இந்த தலித் மக்களாக இருக்கார்களோ இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்கை எடுத்து கொஞ்சம் உதவி பண்ணாங்களோ அவர்கள் மீதே தொடுக்கிற மாதிரி வரங்காட்டி தான் நமக்கு பலத்தை சந்தேகப்படுத்த போகிறோம். ஆகவே இதை நான் ப்ரெஸ்ஸில் கொடுத்துட்டு நீதிமன்றத்தில் போய் அந்த சிபிஐக்காக போட்டிருக்காங்கல்ல அந்த வழக்கிலேயே நாங்கள் கட்சிக்காரராக நாங்கள் அதில் சேர்ந்து இதில் வாதாடுன்னு போட்டு நினைக்கிறோம். அதை அதை அது இதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அதுக்கு பின்னால் கண்காணிப்பு இருக்கிறது மற்றலாம் இருக்குது. நாம் தப்பு சொல்லலை. இதில் நீ என்ன பார்க்க வேண்டிய, நீ யாராவது கேள்வி எப்படின்னு பார்த்தோம். இப்போ கிராம சபை கூட்டத்தில் அந்த பகுதியிலே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் தரப்படுகிறது என்று சொல்லி தவறான ஒரு செய்தியை கொடுத்தவர் தலைவர்னால் அவருடைய துணைவியார் தான் அங்கே இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிராமங்களில் இருந்தாலும் அவங்க தான் அதை பொறுப்பெடுப்பாங்க. அதற்கு பின்பாக அதை சுட்டி காண்பித்திருக்க சண்முகம் டேங்க் ஆப்ரேட்டர் முத்தைய சமூகத்தை சார்ந்தவர். நாம் எப்பயுமே இதில் உடனே பட்டியல் சமூகம்னா மற்றவங்களாம் எதிரின்னு நம்ம நினைக்க மாட்டோம். சமூக நல்லிணக்கம் தான் முக்கியம் நமக்கு. அப்போ அவருக்கு இந்த மக்களுக்காக போராடுகிற அந்த மனிதனை தூக்கி மாற்றி அவர் மேலே கேஸ் போட்டு லேபர் கோர்ட்டில் நிற்கிறார். இப்போ அவர் சண்முகம் லேபர் கோர்ட்டில் அவரை பற்றி அவர் என்ன தலைவர் போகிறாரு, இவர் மோசமானவர் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வயல் போகிறாரு. அப்போ சண்முகம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு அப்படிங்கிற காரணத்தில் என்று சொல்லி தவறான ஒரு செய்தியை கொடுத்தவர் தலைவர்னால் அவருடைய துணைவியார் தான் அங்கே இருக்காங்க. எல்லாம் உங்களுக்கு தெரியும். கிராமங்களில் இருந்தாலும் அவங்க தான் அதை பொறுப்பெடுப்பாங்க. அதற்கு பின்பாக அதை சுட்டி காண்பித்திருக்க சண்முகம் டேங்க் ஆப்ரேட்டர் முத்தைய சமூகத்தை சார்ந்தவர். நாம் எப்பயுமே இதில் உடனே பட்டியல் சமூகம்னா மற்றவங்களாம் எதிரின்னு நம்ம நினைக்க மாட்டோம். சமூக நல்லிணக்கம் தான் முக்கியம் நமக்கு. அப்போ அவருக்கு இந்த மக்களுக்காக போராடுகிற அந்த மனிதனை தூக்கி மாற்றி அவர் மேலே கேஸ் போட்டு லேபர் கோர்ட்டில் நிற்கிறார். இப்போ அவர் சண்முகம் லேபர் கோர்ட்டில் அவரை பற்றி அவர் என்ன தலைவர் போகிறாரு, இவர் மோசமானவர் சேர்த்து வைக்கக்கூடாதுன்னு சொல்லி வயல் போகிறாரு. அப்போ சண்முகம் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு அப்படிங்கிற காரணத்தினால தலைவர் சார்ந்திருக்க கூட செஞ்சுருக்கலாம். இப்போ சண்முகமே செஞ்சுருக்கான்னு சொல்லிட்டு கூட அவர் சொல்கிறாரலாம். இதெல்லாம் யாரு கண்டுபிடிக்க வேண்டியது? இட் இஸ் ஆன் த பார்ட் ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் டு ஃபைண்ட் அவுட் அண்ட் ஆல். அதை ப்ராப்பராக இல்லைங்காட்டி தான் நான் வரோம்.